இந்த புஷ்பா 2 அந்த கிரவுட்ல வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அந்த ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு. அதனால இப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம போய் அங்கே நின்னோம்னா ஒரு கூட்டம் வரும், மிகப்பெரிய ஒரு தடியடி நடக்கும் அப்படிங்கிறது அல்லு அர்ஜுனுக்கு தெரியாதா? 500,000 வாங்கிட்டு வந்து நீங்கள் கொடுத்து கடைசியில் உயிரும் போயிருக்கு அப்படிங்கிறது இந்த நடிகர்கள் பண்ணுற அட்ராசிட்டிக்கு இது ஒரு அளவு இல்லாமல் போயிட்டு இருக்கு. இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 1000 கோடி நீங்கள் எப்படி எடுத்தீங்க? 400 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் வைத்தீங்க. சீட்டிங் இல்லையா? அது இது ஒரு ஸ்கேம் இல்லையா? சித்தார்த் அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, புஷ்பா 2க்கு வந்து இந்த கிரௌட் வந்து ரொம்ப கிரேசியா இருக்கு அப்படின்னு. இவங்க ஒரு ஜேசிபி வச்சா கூட நம்ம இந்தியாவில் வந்து கூட்டம் சீக்கிரம் கூட்டிடும். இல்லை, சித்தார்த் பேசுறது சமீப காலமாக ரொம்ப கிரிஞ்சா இருக்கு, ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. அதனால தான் இந்தியன் டூவில் வச்சு ஓட்டாங்க. அஜித் சார் அவங்களோட ரசிகர்களுமே வந்து அவங்களுக்கு ஒரு வாக்கியம் வச்சு கடவுளே அஜித்தே அந்த மாதிரி கோஷம் எழுப்புறாங்க. சீஃப் மினிஸ்டர் ஏதாவது ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கா, ஒரு கும்பல் அங்கேருந்து கத்துது அஜித்தே கடவுள். விஜய் ஒரு மீட்டிங்ல பேசிட்டு அங்கேருந்து ஒரு கும்பல் கத்துது. அப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரீமா போன பிறகு ரசிகர்கள் இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல ஜேர்னலிஸ்ட் சுபைர் ஜமால் அவங்க தான் இணைந்திருக்காங்க. ஹலோ சார், வணக்கம். இந்த புஷ்பா 2 அந்த கிரவுட்ல வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அந்த ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு. அதனால இப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே சார். இல்லை, புஷ்பா 2 படத்தை இன்னைக்கு உலகம் முழுக்க பெரிய அளவில் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு. பல கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அந்த படம் ஆந்திராவில் ஹைதராபாத்தில் ஒரு தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அந்த ரிலீஸ் ஆன தேட்டரில் இந்த மாதிரியான உச்ச நட்சத்திர நடிகர்கள் தேட்டருக்கு போகிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த க்ரௌடை பார்க்கணும், அந்த ஃபீலை பார்க்கணும். எல்லா டேரக்டரும் தமிழ்நாட்டிலையும் பண்ணுவாங்க, டேரக்டர் ஹீரோஸ்லாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பாக்ஸில் போய் உட்காருப்பாங்க. இல்லாட்டி சில மாஸ்க் போட்டு வேற ஒரு கெட்டப்பில் போவாங்க, அந்த ஆர்டிஸ்ட்னு தெரியாமல். ஃபேன் ஃபாலோவர்ஸ்லேயே தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப உச்சபட்சமாக அவங்க வந்து இருப்பாங்க, ஆக்ரோஷமாக. அப்படி இருக்கிறப்ப ஒரு ஃபுல்லாக ஒரு தேட்டரில் க்ரௌடு நிற்கிறப்ப போய் அங்கே இறங்குனா என்ன நடக்கும்னு கூட தெரியாமல் போய் இறங்குனது. அந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு அன்றைக்கி செய்தியாக வரணுங்கிறதுக்காக அதெல்லாம் பிளான் பண்ணி தான் போனார். போய் இறங்குனதில் கூட்ட நெரிசலில் இறந்துருக்குறாங்க, பலர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு அவருக்கு 25 லட்ச ரூபாய் இவர் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் கூட வழக்கு பதிவு பண்ணி இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அல்லு அர்ஜுனன் நீ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலை காட்சியை இனிமேல் கொடுக்க மாட்டோம், ஸ்பெஷல் ஷோன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட்டே அதை வந்து அந்த சம்பவத்துக்கு பிறகு பேன் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நடந்துச்சு, ஏற்கனவே நமக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை நடிகர்கள் வந்து கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோட சமூக அக்கறையோட உங்களை நம்பி 500 ரூபா 300 ரூபா கொடுத்து படம் பார்க்க வர்றவங்க குறைந்தபட்சம் அவனுக்கு உயிருக்காக பாதுகாப்பு இருக்கும். இப்போ இந்த படம் புஷ்பா 2 வந்து 400 கோடி கலெக்ஷனு, 600 கோடி கலெக்ஷன், அது கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி ரூபா வரைக்கும் போயிடுச்சு. 1000 கோடி கலெக்ஷன் ஆயிரும். அந்த 1000 கோடி நீங்கள் எப்படி எடுத்தீங்க? ஒரு டிக்கெட் விலை தமிழ்நாட்டில் 170 180 ரூபா விற்றோம். மற்ற அதர் ஸ்டேட்டில் 400 ரூபாயிலிருந்து 3000 ரூபா வரைக்கும் டிக்கெட் வைத்தீங்க. அப்போ உங்களுடைய ரசிகன் ஒருத்தவங்க நம்பி வர்றான்னா அவனை வந்து நீங்கள் மொத்தமாக உறிஞ்சி எடுத்துட்டு அவன்கிட்ட இருக்க காசு அப்புறம் பிடுங்குற ஒரு சீட்டிங் இல்லையா? இது ஒரு ஸ்கேம் இல்லையா? ஒரு நடிகர் உச்ச நட்சத்திர நடிகர் இருக்கார், அவரை முதல் ஷோ பார்க்கணுன்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கிறான். அந்த ஆர்வத்தை பயன்படுத்தி நீங்கள் அவனுடைய பாக்கெட்டில் இருக்கிற காசை நீங்கள் எடுக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? 150 ரூபா வேறு டிக்கெட்டை 3000 ரூபா இந்த தீபாவளி பொங்கல் டிசைனில் வந்து இந்த ஆம்னி பஸ்ஸில் போட்டிருப்பாங்க டிக்கெட், இந்த ஃப்ளைட்டில் போட்டிருப்பாங்க டிக்கெட், சீசனுக்கு டிக்கெட் எடுத்துக்கிற மாதிரி. அந்த மாதிரி வந்து இந்த படத்துக்கு ஒரு ஹைப்பை ஏற்றி இந்த மாதிரி தேட்டருக்கு வர்றாருன்னு சொல்லி டிக்கெட் விலை 400 ரூபாயிலிருந்து 800 ரூபா 900 ரூபா 1000 ரூபா. மகாராஷ்டிரா மும்பையில் வந்து ஒரு தேட்டரில் 3000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க டிக்கெட். இது வந்து அரசாங்கம் இதை வந்து புக் மை ஷோலேயே போட்டு வைக்கிறாங்க, பிளாக்ல கிடையாது. முந்திலாம் ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பிரபலமான படங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப ரசிகர் மன்றங்கள் ஒரு ஷோ எடுப்பாங்க. ரசிகர் மன்றங்கள் ஒரு ஷோ எடுத்து அந்த டிக்கெட் அதிகமாக வைப்பாங்க, ஏன்னா அந்த மன்றத்து செலவுக்காக. சில பேர் என்ன சொன்னால் பிளாக்ல டிக்கெட் வைப்பாங்க. கவுண்டர் திறந்தோடனே முன்னாடி போய் மொத்தமாக டிக்கெட் வாங்கி வச்சுட்டு தேட்டருக்கு வெளியில் 20 ரூபா டிக்கெட் 30 ரூபா, 30 ரூபா டிக்கெட் 40 ரூபான்னு வைப்பாங்க. அந்த வேலையை பிளாக்ல டிக்கெட் விற்கிற வேலையை நீங்கள் அஃபிஷியலாக பண்ணுறீங்க. அப்போ ரசிகர்களுடைய அந்த பல்ஸு தெரிஞ்சு அவனுடைய இதை வந்து நீங்கள் வந்து சுரண்ட வேலையை தான் பார்க்குறீங்க. இப்போ தேட்டருக்கு போகக்கூடிய ஆடியன்ஸ் யார்? எலைட் பீப்புள்ஸ் யார்? பெரும்பாலும் ஃபஸ்ட் ஷோ பார்க்க மாட்டாங்க. அவங்க எல்லாரும் ஸ்மார்ட் டிவி வச்சுருக்காங்க, 2 வாரத்தில் படம் வந்துடுது, ஓடிடியில் பார்த்துருவோம், இல்லைனா ரொம்ப ரேராக தேட்டரில் போய் போவாங்க. ஃபஸ்ட் ஷோ பார்க்க போகிறது எல்லாமே ஒரு யங்ஸ்டர்ஸ் தான். அதுவும் இந்த ஒரு மிடில் கிளாஸில் இருக்க பசங்க தான் வருவாங்க. அவன் வீட்டில் இருக்க அப்பாட்டையோ அம்மாட்டையோ பாக்கெட் மணி 500,000 வாங்கிட்டு வந்து நீங்கள் கொடுத்து கடைசியில் உயிரும் போயிருக்கு அப்படிங்கிறது இந்த நடிகர்கள் பண்ணுற அட்ராசிட்டிக்கு இது ஒரு அளவு இல்லாமல் போயிட்டு இருக்கு. இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் இது வந்து ஒரு எச்சரிக்கையாக தான் நான் பார்க்குறேன். சரி, இப்போ ரீசெண்டாக வந்து சித்தார்த் அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆங்கர் கேட்டிருப்பாங்க, இந்த புஷ்பா 2க்கு வந்து இந்த க்ரௌட் வந்து ரொம்ப கிரேசியாக இருக்குது அப்படின்னு. இவங்க ஒரு ஜேசிபி வச்சா கூட நம்ம இந்தியாவில் வந்து கூட்டம் சீக்கிரம் கூட்டிடும் அப்படின்ற மாதிரி இவங்க பதில் சொல்லியிருக்காங்க. இல்லை, சித்தார்த் பேசுகிறது சமீப காலமாக ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது, ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. அதனால தான் இந்தியன் டூவில் வச்சு ஓட்டாங்க. சித்தார்த் ஏன் அப்படி பேசுகிறாருன்னு தெரியல. ரசிகர்கள் பணம் கொடுத்துட்டு போய் ஒரு ஆர்வ மிகுதியில் போய் நிற்கிறான்.
அப்போ நீங்கள் அதை வந்து ஆர்டர் பண்ண வேண்டியது, அதை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டியது அந்த கம்பெனி, நடிகர்கள் அவங்க சொல்லணும். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு, கட் அவுட் வைக்காதீங்க, ஃபர்ஸ்ட் ஷோ போய் இந்த மாதிரி ஏடி அடித்து விழுகாதீங்கன்னா அவங்கள ஒருமைப்படுத்த வேண்டிய வேலையை வந்து அந்த நடிகர்கள் பண்ணணும். அதை விட்டுட்டு நடிகர்கள் மீது குற்றம் சாட்ட சொல்கிறது வந்து இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ சமீப காலமாக சித்தார்த் பண்ணுற பேசுகிற எல்லா விஷயமுமே பார்த்தா ஒரு மாதிரி ஒரு கிரிஞ்சாக தான் இருக்குது. அதை வந்து நிறைய ட்ரோலும் ஆகுது, இருந்தும் திரும்ப திரும்ப அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. சித்தார்த் ஏன் இப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு ப்ரெஸ் மீட்ல அவங்க கிட்ட கேட்கும்போது, சார் அவங்க அப்போ பேசினதுக்கும் இப்போக்கும் சம்பந்தமே இல்லாம ஒரு பதில் சொல்லியிருக்காங்க சார். பேசிடுறாங்க, பட் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது இப்போலாம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு சார். ஸோ அதை பத்தி இல்லை, அதான் சொல்கிறேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி சித்தார்த் பேசுறது எல்லாமே கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குது, ஒரு ரெஸ்பான்சிபிளாக இல்லை. நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துருக்கீங்கன்னா உங்களை வந்து ஒரு 50 கேமரா பார்த்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, இவ்வளோ நாள் சினிமாவில் இருக்கிறீங்க, ஒரு அசிஸ்டன்ட் இருந்து சினிமாவில் நடிகராக வந்து நீங்கள் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி வரைக்கும் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன், உங்கள்கிட்ட 10 பேர் கேமரா வச்சுட்டு கேள்வி கேட்குறாங்கன்னா நீங்கள் அதில் வந்து கேட்குற விஷயத்துக்கு ஒரு ஒரு இது இருக்கணும் இல்லையா? அது சமீப காலமாக அது வந்து எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கு. சில மீடியா ஆட்களும் கொஸ்டின் தாறுமாறாக கேட்குறாங்க, அதனால் சில பேர் கோபம் மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஒரு ஒரு கண்ணியம் காக்க வேண்டும். ரெண்டாவது, அதே நேரத்தில் வந்து பேசக்கூடிய விஷயத்தில் நிதானம் இருக்கணும். அது ஒரு இடத்துல சில இடங்களில் நிறைய இந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்போ போயிட்டு இருக்கு. அது சித்தார்த்த தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ புஷ்பா 2 அதில் வந்து அல்லு அர்ஜுன் வந்ததுக்கப்புறம் அந்த ரசிகர்களால் தான் கூட்ட நெரிசல் வந்து அந்த மாதிரி அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஒரு பெண் வந்து உயிரிழந்துட்டாங்க சார். அதே சேம் டைம் வந்து அஜித் சார் அவங்களோட ரசிகர்களுமே வந்து அவங்களுக்கு ஒரு வாக்கியம் வச்சு கடவுளே அஜித்தே அந்த மாதிரி கோஷம் எழுப்புறாங்க. ஏன் ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப இன்டென்ஸாக போகிறாங்க சார்? அதை அவங்களோட ஐடல் அப்படின்னு பார்க்காம ஏன் ரொம்ப இல்லை, எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த 18லேருந்து 20 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள், அவருடைய உலகம் வந்து ரொம்ப சின்ன உலகம். இன்ஸ்டா, சினிமா, ஒரு 4-5 நண்பர்கள், இந்த உலகம் தான் இருக்கும். அந்த உலகத்தில் அவங்களுக்கு பெருசாக வந்து எந்த புரிதலுமே இருக்காது. அவங்க அடுத்து வேலைக்கு போகிறப்ப தான் சம்பாதிக்கணும்னு தோணும், அடுத்து சம்பாரிச்ச பிறகு தான் கல்யாணம் பண்ணணும்னு தோணும், கல்யாணம் பண்ண பிறகு தான் வீடு வாங்கணும்னு தோணும், அடுத்தடுத்த கமிட்மெண்ட்டு அப்போ தான் வரும். அந்த ஏஜில் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயமா இருக்குன்னா சினிமா, ஃப்ரெண்ட்ஸு, அந்த இன்ஸ்டா, இதுதான் அவங்களுக்கு உலகமாகவே இருக்கும். அந்த உலகத்துக்குள்ள ஒரு நபர் அப்படிங்கும்போது அவர்களை வந்து அவங்க கடவுள் மாதிரி தான் பார்ப்பாங்க. அதனால தான் அஜித்தே கடவுளேங்கிற அந்த கோஷம் வந்து இன்றைக்கி அது வந்து நாடு விட்டு நாடு தாண்டி போயிடுச்சு. வெளிநாட்டில் ஏர்போர்ட்டில் ஒருத்தரை பிடிச்சிட்டு சொல்கிறானுங்க வீடியோ எடுத்துட்டு அஜித்தே கடவுள்னு. இது எல்லை மீறி போயிட்டு இருக்க பிறகு தான் அஜித் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தாங்க. ஏற்கனவே அஜித் வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த தலன் என்னை கூப்பிடாதீங்க, ஒன்று அஜித்னு கூப்பிடுங்க, ஏகேன்னு கூப்பிடுங்கன்னு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. இந்த கோஷம் வந்து என்ன ஆச்சுன்னா, சீஃப் மினிஸ்டர் ஏதாவது ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு இருக்கா, ஒரு கும்பல் அங்கேருந்து கத்துது அஜித்தே கடவுள்னு. விஜய் ஒரு மீட்டிங்கில் பேசினா அங்கேருந்து ஒரு கும்பல் கத்துது. சமீபத்தில் டிடிவி தினகரன் வந்து கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு அஜித்தே கடவுள்னு. அவருக்கு புரியல, அவருக்கு இது என்ன கோஷம் யாருன்னு கேட்ட பிறகு அவர் சொன்ன பிறகு அவர் கோச்சிட்டு போயிட்டார், இறங்கிட்டார், மேடையை விட்டு இறங்கிட்டார். என்னங்க இந்த இடத்துல வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரீமாக போன பிறகு ரசிகர்கள் இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. அது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். அப்போ ரசிகர்கள் உணர்ச்சி மிகுந்து இருக்கிறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நடிகர்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ எம்ஜிஆர் அன்னைக்கு வந்து உச்சத்தில் இருந்தார் அப்படின்னா ரசிகர்களை எம்ஜிஆர் வந்து ஒரு வழிப்படுத்தினார். நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வருது, இவர்களில் வந்து தப்பான வழியில் கொண்டு போய் விட்டுறக்கூடாது அப்படின்னா எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் தம் அடிக்கிற மாதிரியோ தண்ணி அடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரியான காட்சிகள் நடித்ததே இல்லை, ஒரு படத்தில் கூட நடித்ததில்லை. அப்போ படங்களில் நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வருது, அவர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படின்னு என்ன பண்ணுவார், உடம்பை வந்து ஜிம்னாஸ்டிக் பண்ணணும், உடம்பை கட்டுக்கப்பாக வச்சுக்கணும், வீட்டில் பேரண்ட்ஸை மதிக்கணும், நம்ம வந்து எல்லா பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், வயதானவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு எம்ஜிஆர் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லிகிட்டே இருப்பார். அதே அந்த ரசிகர்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ரசிகர்கள் வந்து தன் மீது ஒரு மிகப்பெரிய அபரிதமான ஒரு அன்பை வச்சு கட் அவுட்டில் ஏறி இறந்து போகிறான், கூட்ட நெரிசலில் இறந்து போகிறான். அதிகபட்சமாக பாக்கெட்டில் 100 ரூபா விற்கிற டிக்கெட் 500 ரூபா வந்து நீங்கள் பாக்கெட்டில் கையை விட்டு எடுக்கிறீங்க. அப்போ இந்த நடிகர்களுக்கு சமூக அக்கறையெல்லாம் வேணாம், சமூக அக்கறையெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நாளாகும். குறைந்தபட்சம் அந்த ரசிகர்கள் மீது தான் கொஞ்சம் அக்கறை வேணும்ல. அல்லு அர்ஜுன் பண்ணது வந்து நம்ம போய் அங்கே நின்னோம்னா ஒரு கூட்டம் வரும், மிகப்பெரிய ஒரு தடியடி நடக்கும் அப்படிங்கிறது அல்லு அர்ஜுனுக்கு தெரியாதா? தெரிஞ்சே தான் போயிருக்காரு. தெரிஞ்சே போய் நிற்கிறப்ப தான் நீ தள்ளுமொழி ஏற்பட்டு ஒரு உயிர் போயிருக்கு. இன்றைக்கி அல்லு அர்ஜுன் மேலே வழக்கு பதிவு இருக்காங்க. அப்போ நடிகர்களுக்கு குறைந்தபட்சம் சமூக அக்கறை உங்களுக்கு வராது, குறைந்தபட்சம் அந்த ரசிகர்கள் மீதாவது ஒரு அக்கறையோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் நமக்கு காட்டுது. உங்களோட நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார். உங்களோட கருத்துக்களை வந்து ரொம்பவே தெளிவாக பதிவு பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச்.